இந்த வெயில் காலத்துல நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்களேன்னு தான் நான் இதை அனுப்பி வச்சேன். நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்களேன்னு தான் நான் இதை அனுப்பி வச்சேன். நீ யாருன்னு எனக்கு தெரியும். வீட்டுக்கு ஏசி போனதும் அதை அந்த முத்து பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லியிருக்காரு. அவன் சொன்னானா? ஓவரா கண்ண கட்டுதே சொல்லிட்டாரு. அவர் அண்ணன் கடையில முதல் வியாபாரம் ஆன பொருளாச்சேன்னு கூட அவர் யோசிக்கல. அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாதுயா. ஓஹோ, எனக்கு தெரியாதா? இப்பதான் எனக்கு எல்லாமே தெரியுது. இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. அதான் பொருளை திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன். போய் வாழ்வா வலியே தீர்வா. சார் என்னாச்சு? புது கடைன்னு சொன்னாங்க, பொருள்லாம் ரிட்டர்ன் வந்திருக்கு. எங்களுக்கு ஒண்ணும் தெரியல. சார் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இந்த ஏசியை இந்த கடையிலே என் கிஃப்டா வச்சுக்கோங்க. முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரங்க திருவோட்டை வச்சு பிச்சை எடுப்பாங்க, இப்ப அருவாளை வச்சு எடுக்கிறாங்கயா. காலகட்டம் கொஞ்சம் என் பொண்ணாதான் பாக்குறேன். இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. பரவாயில்ல ஆண்டி, நீங்க பணத்தை வாங்கிக்கோங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. இந்த முத்து மட்டும் ஏன் இப்படி இருக்காரு? ஒவ்வொருத்தரும் சொல்றாங்கன்னா அவங்கள பத்தி நீ பேசு. எங்க பேசினாலும் சுத்தி சுத்தி என்கிட்ட வராத. என்ன செய்வேன்னு தெரியாது, பாத்துக்க. என்னடா செய்வ? வேண்டாங்க. என்ன செய்வ? என்ன செய்வ? சொல்டா, என்ன செய்வ? செய்டா, நீ என்ன அடிச்சிட்டீங்களே. பாத்துக்கிட்டு வர இருக்கியா நீ? இல்லனே. இந்த கை என்ன செய்வ? சொல்டா, என்ன செய்வ? செய்டா, நீ என்ன செய்வ? நானும் பாக்குறேன். சொல்டா. அப்படி பண்ணு. என்ன பண்ற? ஆஸ்திரேலியாக்கு மச்சான். போடா கல் எடுத்து மண்டைய உடைச்சிடும்டா. போயிடுறா.